லா ஆஃப் ஈக்குவலி மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்னன்னு பார்ப்போம். இந்த தியரியை முதல்ல கொண்டு வந்தவர் ஜிஹெச் கோசன்கிறவர். அதனால அவரோட பேரான கோசன் செகண்ட் லான்னு சொல்லுவாங்க. கோசனோட ஃபர்ஸ்ட் லாங்கிறது எதுனா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதுக்கப்புறம் கோசனோட செகண்ட் லாவை ரீஃபைன்மெண்ட்ஸ் பண்ணாரு ஆல்ஃபர்ட் மார்சல். அதுக்கப்புறம் தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த தியரியை லா ஆஃப் சப்ஸ்டியூஷன் கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்னங்கிறத பார்ப்போம். ஒரு ரெண்டு கமோடிட்டியை குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ள மேக்சிமம் யூட்டிலிட்டியை பெறுறது தான் இந்த லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி. நம்ம ஆல்ரெடி லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியில் ஒரு கமோடிட்டியை எப்படி ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாங்கணுங்கிறத பார்த்தோம். இதில் ரெண்டு கமோடிட்டியை வாங்குகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அது எப்படிங்கிறத டேபிளோட பார்ப்போம். முதல்ல யூனிட்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ் எவ்வளோ பொருளுங்கிறத எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஆப்பிளோட டோட்டல் யூட்டிலிட்டி எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஆப்பிளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஆரஞ்சோட டோட்டல் யூட்டிலிட்டி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆரஞ்சோட மார்ஜினல் யூட்டிலிட்டியும் எடுத்திருக்காங்க. இப்போ ஆப்பிள் வாங்கும்போது அதில் கிடைச்ச நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். அப்படி கிடைச்சது தான் இந்த 25. இதே மாதிரி ஆரஞ்சு சாப்பிடும்போது அதில் கிடைச்ச நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டிங்கிறது 30. இப்போ நம்ம ரெண்டாவதாக ஒரு ஆப்பிள் வாங்கும்போது கண்டிப்பாக முதல்ல சாப்பிட்ட ஆப்பிளை விட நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி படி ஒரே இதை நம்ம திருப்பி கன்சியூம் பண்ணும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூட்டிலிட்டிங்கிறது குறையும். அதனால் நம்ம ரெண்டாவதாக வாங்கின ஆப்பிளோட மார்ஜினல் யூட்டிலிட்டிங்கிறது 20 குறையுது. இந்த டோட்டல் யூட்டிலிட்டிங்கிறது எப்படி கணக்கெடுக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட டோட்டல் ஆப்பிளோட யூட்டிலிட்டியும் இப்போ ரெண்டாவதா நம்ம கன்சியூம் பண்ணப்போ கிடைச்ச மார்ஜினல் யூட்டிலிட்டியும் ப்ளஸ் பண்ணோம்னா ரெண்டாவது ஆப்பிள் சாப்பிடும்போது நம்மளோட டோட்டல் யூட்டிலிட்டி எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி நம்ம கூடுதலாக ஒவ்வொரு ஆப்பிள் சாப்பிட அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் டோட்டல் யூட்டிலிட்டிங்கிறது கூடும். ஏன்னா இந்த டோட்டல் யூட்டிலிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, மார்ஜினல் யூட்டிலிட்டியை நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி கிடைச்ச டோட்டல் யூட்டிலிட்டியோட. இப்படி ப்ளஸ் பண்ணுறனால நம்மளோட டோட்டல் யூட்டிலிட்டி மட்டும் கூடிக்கிட்டே போகும். இதே மாதிரி தான் ஆரஞ்சுக்கும் நடக்குது. ரெண்டாவது ஆரஞ்சு மூணாவது ஆரஞ்சுன்னு நம்ம கன்சியூம் பண்ண அதோட நம்மளுக்கு கிடைக்கிற மார்ஜினல் யூட்டிலிட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி டோட்டல் யூட்டிலிட்டி கூடிக்கிட்டே போகுது. இப்போ இந்த லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி படி நம்ம ஆப்பிளில் கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஆரஞ்சில் கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஈக்குவலாக இருக்கணும். அதை தான் லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டிங்கிறோம். இந்த தியரியோட ஹெட்டிங்லேயே இருக்குது லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அப்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஈக்குவலாக இருக்கணும். எதுக்கு? ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும். அப்படி எதில் இருக்குதுன்னா, ஆப்பிளுக்கு 6வது கமோடிட்டியாகவும் ஆரஞ்சுக்கு 5வது கமோடிட்டியாகவும் இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டிங்கிறது ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா 6வது ஆப்பிளில் நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி 4 இருக்குது. அதே மாதிரி 5வது ஆரஞ்சில் நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி 4 இருக்குது. அப்போது இந்த 5வது ஆரஞ்சுலேயும் 6வது ஆப்பிள்லேயும் நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டிங்கிறது ஈக்குவலாக இருக்குது. அடுத்ததாக இது பட்ஜெட்டுக்குள்ளே வருதாங்கிறத பார்க்கணும். இதை பொறுத்து நம்மளோட இன்கம்ங்கிறது 11 ரூபாய். இது எல்லாமே அசம்ஷன் தான். ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு இது ரெண்டோட விலையும் 1 ரூபா. இப்போது நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம 6 ஆப்பிள் வாங்கியிருக்கோம், அப்போது 6 ரூபா ஆச்சு. 5 ஆரஞ்சு வாங்கியிருக்கோம், அப்போ 5 ரூபா ஆச்சு. 6 + 5 = 11. அப்போது நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த காம்பினேஷனில் வாங்கும்போது நம்ம அதிகமான யூட்டிலிட்டி மேக்ஸிமம் யூட்டிலிட்டியை நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். அப்படின்னா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம். வேற எந்த ஒரு காம்பினேஷன்லையும் நம்மளுக்கு இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹையாகவும் இருக்காது. அதே மாதிரி ஈக்குவலாக நம்மளால் ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் யூட்டிலிட்டி கிடைக்காது. நம்ம 6வது யூனிட் ஆப்பிள் வாங்கும்போது அதோட டோட்டல் யூட்டிலிட்டி எவ்வளோன்னா 92. அதே மாதிரி நம்ம 5வது யூனிட் ஆரஞ்சு வாங்கும்போது அதோட டோட்டல் யூட்டிலிட்டி எவ்வளோனா 58. இப்போ 92 + 58 ப்ளஸ் பண்ணோன்னா 150 யூனிட்ஸ் வரும். அப்போ அங்கே இருக்கிற காம்பினேஷன்லேயே இதுதான் ஹையஸ்ட் மேக்ஸிமம் யூட்டிலிட்டியாகவும் இருக்குது. இதை விட அதிகமாக உங்களால் இந்த ரெண்டு பொருளை யூட்டிலிட்டியில் சமப்படுத்தி வாங்க முடியாது. அப்போ இந்த 150 யூட்டிலிட்டிங்கிறது தான் உங்களோட அதிகபட்சமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ இதோட டயக்ராம் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராமோட எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் எடுத்திருக்காங்க, அதாவது எவ்வளோ ஆப்பிள் வாங்குறோங்கிறத எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சிஸில்
நம்ம வாங்குற ஆப்பிளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி எடுத்திருக்காங்க. ரெண்டாவதா இருக்கிற டயக்ராம்லையும் எக்ஸ் ஆக்சிஸ்ல யூனிட்ஸ் ஆஃப் ஆரஞ்சு எடுத்திருக்காங்க. எவ்வளோ ஆரஞ்சு நம்ம வாங்குறோங்கிறத எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சிஸ்ல ஆரஞ்சோட மார்ஜினல் யூட்டிலிட்டியை எடுத்திருக்காங்க. A1 அளவில் நம்ம ஆப்பிளை வாங்கும்போது அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டியும் B1 அளவில் நம்ம ஆரஞ்சை வாங்கும்போது அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டியும் ஈக்குவலாக இருக்குது. அதில் கிடைக்கிறது தான் இந்த ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நம்ம ஆப்பிளை கூட வாங்கணும்னு நினச்சி ஏலேருந்து A2க்கு மாறினோம்னா நம்மளோட மார்ஜினல் யூட்டிலிட்டி குறைஞ்சிரும். A1லேருந்து A3யா. அதே மாதிரி நம்ம இப்போ கூடுதலாக ஆப்பிள் வாங்குறதுனால நம்ம ஆரஞ்சு வாங்குறத குறைக்கணும். அப்படி குறைச்சோம்னா ஆரஞ்சோட மார்ஜினல் யூட்டிலிட்டி B1லேருந்து B3க்கு கூடிரும். அப்போது மார்ஜினல் யூட்டிலிட்டிங்கிறது ஈக்குவலாக இருக்காது. அதனால் இந்த A1 அளவுக்கு ஆப்பிளையும் B1 அளவில் ஆரஞ்சும் வாங்கும்போது தான் நம்மளுக்கு ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி கிடைக்குது. இப்படி ஒரு ரெண்டு கமோடிட்டியை ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டியில் குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ள மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கன்சியூம் பண்ணுறது தான் இந்த தியரி. இதெல்லாம் தான் இந்த லா ஆஃப் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி.